இந்த ஊர்க்காரங்க யாரும் வேலைக்கு வர மாட்டேன்னு சொல்லிட்டீங்க. அதனால வெளியூர்ல இருந்து வராங்க பாத்துங்க. நில்லுங்க நில்லுங்க நில்லுங்க. உங்களை வெளியூர்ல இருந்து எந்த நோக்கத்துக்காக கூட்டிட்டு வந்திருக்காங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். இங்க வேலை செய்யறதுக்கு ஆள் இல்லாம இல்ல, நீங்க வயல்ல இறங்கி வேலை செஞ்சா இங்க இருக்கிற விவசாயிகளா கஷ்டப்படுவாங்க. இவங்களை கஷ்டப்படுத்தணுங்கிறதா இந்த முதலாளிகளோட நோக்கம். இந்த முதலாளிய மாதிரியே இங்க இருக்கிற விவசாயிகள் கஷ்டப்படணும் நீங்க நினைச்சா தாராளமா வயல்ல இறங்கி வேலை பாருங்க. ஐயா, வேலைக்கு ஆள் பத்தலன்னு சொல்லி தான் எங்களை இங்க கூட்டிக்கிட்டு வந்தாங்க. வர வழியில தான் உங்களை பத்தி கேள்விப்பட்டோம். முக்காவாசி நிலம் வச்சிருக்க முதலாளி கிட்ட வேலை செய்ய வரலீங்க, கால்வாசி நிலம் வச்சிருக்க எங்களை மாதிரி விவசாயிகளுக்கு உதவி பண்ணலான்னு தான் வந்தோம். அப்போ எப்பவுமே உழைப்பாளிகள் நம்ம பக்கம் தான். வாங்க. ஏய், இங்க வா. ஏண்டா, வேலைக்கு கூப்பிட்டா எல்லாரும் வர முடியாதுன்னு சொல்லிட்டீங்களே, அப்புறம் ஏன்டா இங்க வந்து மாட்டை கழுவிக்கிட்டு இருக்க? வாங்குறதுல இருந்தே வளர்த்திட்டங்க, அதனால மனசு கேட்கலீங்க. மனசு கேட்கலையா? இப்ப கேட்கும் பாரு. ஐயா, அடிக்காதீங்க ஐயா, அடிக்காதீங்க அடிக்காதீங்க ஐயா, ஐயா. என் தம்பியை மாடு வருதாமே, எங்க அந்த மாடு? அதோ வந்து பாருங்க. என்ன முட்டை வந்த மாதிரி அமைதியா நின்றுச்சுன்னு ஆச்சரியமா பாக்குறீங்களா? ஒரு நாளைக்கு 1000 தடவை மாடு மேய்க்கிறேன்னு சொல்றீங்களே, இவன் மாட்டை மேய்க்கிறவன் இல்ல, மாட்டை வளர்த்தவன். இவன் தான் சாணி அள்ளி போடுறான், இவன் தான் அந்த மாட்டை குளிப்பாடுறான், இவன் தான் தட்டு வெட்டி போடுறான், இவன் தான் பருத்தி கொட்டை புண்ணாக்கி வைக்கிறான். நீங்க அதே மாட்டை சந்தையில 5000 ரூபாய் விலை கொடுத்து வாங்குனீங்க. நீங்க தொட்டங்க, அது முட்டுச்சு. இவன் தொட்டா அது அடங்குச்சு. தண்ணீர்ல தான் தாமரை வாழுது, ஆனா அந்த தாமரை தண்ணியை ஒட்ட விடுறதில்ல. இந்த தண்ணி இல்லைன்னா இந்த தண்ணியை ஒட்ட விடாத இந்த தாமரையே இல்ல. வாங்க. சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே சரண்யே திரியம்பிகை கௌரி நாராயணி நமோஸ்துதே. ஜபசங்கிறதுனால காலம்பரத்துல இருந்து எதுவும் சாப்பிடாம இருந்துட்டு இருப்பேன். சூரிய அஸ்தமனம் ஆயிடுத்து, ஆத்துல போய் நல்லா சாப்பிட்டு விரதத்தை முடிச்சவங்க எந்திரிங்க. வாங்கய்யா, இன்னைக்கு விரதம்ங்கிறதுனால காலையில இருந்து நீங்க யாருமே எதுவுமே சாப்பிட்டுருக்க மாட்டீங்க. ஊருக்குள்ளேயும் உங்களுக்குன்னா எதுவுமே தர மாட்டேங்கிறாங்க. அதை பார்த்துக்கிட்டு என்னால சும்மா இருக்க முடியலையா? அதனாலதான் நானே எங்க வீட்டுல இருந்து சமைச்சு எடுத்துட்டு வந்திருக்கேன். வாங்கய்யா, சாப்பிடலாம். போங்கப்பா, உட்காரு. இல்லண்ணே, எல்லாரும் ஒண்ணா உட்காந்து சாப்பிடலாமே. வாங்க. ஐயா, சாப்பாடு போடுறதுக்கு ஒரு இலை தான் ஐயா இருக்கு. நாங்க எல்லாம் ஒரு தாய் வைத்து பிள்ளைங்க தான். நீ சாப்பாடு போடு, நான் ஊட்டி விடுறேன். சரிங்கய்யா, வாங்கய்யா. வாங்க, உட்காரு. உட்காருப்பா.
என்ன எல்லாரும் எந்திரிச்சிட்டீங்க? சாப்பிடுங்க. எதுக்கு எடுத்தாலும் பணக்காரன் பணக்காரன்னு சொல்றீங்களே, சாப்பிடுங்க. இந்த பணம் உங்க பசியை தீர்க்குதான்னு பாப்போம். இவன் யாருன்னு தெரியுதா? 25 வருஷத்துக்கு முன்னாடி மேல் ஜாதிக்கார பையன் தண்ணியில விழுந்துட்டான்னு கீழ் ஜாதிக்கார பொண்ணு காப்பாத்தானத பாராட்டாம தண்ணியே தீட்டுப்பட்டுச்சுன்னு பஞ்சாயத்துல நடுவுல உட்கார வச்சு மொட்டை அடிச்சீங்களே, அந்த பொண்ணோட பையன் தான் இவன். இத்தனை நாளா இவனோட சமையல தான் நீங்க உட்கார்ந்து சாப்பிட்டு இருக்கீங்க. இத்தனை நாளா இவனோட சமையல தான் நீங்க உட்கார்ந்து சாப்பிட்டு இருக்கீங்க. இப்ப எங்க போச்சு உங்க ஜாதி? ஊரில் இருக்கிற பணாதைகளை நமக்கு உதவி செய்யலன்னு தெரிஞ்சு பெரியவரே நம்ம கூப்பிட்டு விருந்து வச்சிருக்காரு. பெரிய மனுஷன் தாயா. என்ன இருந்தாலும் நம்ம சனமாச்சே. வணக்கங்க. வணக்கங்க. ஏங்க பசிக்கு சாப்பாடு போடுறேன்னு கூட்டு வந்துட்டு காசை வைக்கிறீங்க? பசிக்குது இல்ல, சாப்பிடுங்க. அது எப்படிங்க காசு சாப்பிடுறது? அதை நான் நேத்து தானே உணர்ந்தேன். அந்த காந்தி வாத்தியார் பையன் அறிவிலாம் பேசுறான்னா உங்களுக்கு எங்க போச்சு அறிவு? என்னடா சத்தம்? என்ன சத்தம்? தபார் ஒருத்தனுக்கு அறிவு வேணுன்றதுக்காக தான் வாத்தியார் என்ன ஜாதின்னு கேட்காம பள்ளிக்கூடத்துக்கு போறான். ஒருத்தனுக்கு பணம் வேணுன்றதுக்காக தான் முதலாளி என்ன ஜாதின்னு கேட்காம வேலைக்கு போறான். இந்த பணமும் அறிவும் வந்த உடனேதான் ஆளாளுக்கு நீ என்ன ஜாதி, நீ என்ன ஜாதி, நீ என்ன ஜாதின்னு கேட்க ஆரம்பிச்சான். இனிமேல் இந்த ஊர்ல பழைய பழக்க வழக்கங்கள் பஞ்சாயத்துகள் எதுவுமே கிடையாது. எல்லாருமே ஒரே ஜாதின்னு அந்த காந்தி வாத்தியார் பையன் சொன்னதுக்கு அப்புறம் தான்டா எனக்கே அறிவு வந்தது. அந்த அறிவு உங்களுக்கு வரட்டும். என்னங்க ஓ, இந்த பக்கமா போறீங்க? இது நாள் வரைக்கும் கண்ணு தெரியாம இருந்தது. இப்ப கண்ணு தெரிய ஆரம்பிச்சிருக்கு. என் பொண்ணை பார்க்க போறேன்பா. பொண்ணும் மாப்பிள்ளையும் இப்பதான் கோயிலுக்கு போறேன்ட்டு போனாங்க. அப்படியா? வீட்டு சாவியும் கூட எங்கிட்ட தான் கொடுத்துட்டு போயிருக்காங்க. நீங்க வேணா வீட்டை திறந்து அங்க இருங்க, நான் அவங்கள வர சொல்றேன். பரவாயில்ல, அவங்க இருக்கும்போதே நான் வரேன். தம்பி, சாவி கொடு. நம்ம வந்த நேரம் மகளும் மருமகனும் கோயிலுக்கு போயிருக்காங்க. இது நல்ல சகுனம் தான். என்னை பார்த்தோன்னு ஆச்சரியப்பட போறாங்க. இந்த போட்டோல இருக்கிற ஆளை பாத்துறீங்களா? இல்லைங்க, பார்த்தது இல்லைங்களே. நீ பாத்திருக்கியா? இல்ல. இல்லைங்க. ஏய், ஏன்டா அப்படி ஓடியார? உங்களை பார்க்கத்தானுங்க. எதுக்குடா? காந்தி வாத்தியார் பையன் தேடிட்டு ஒருத்தன் வந்திருக்கானுங்க. யாரா? பார்த்தா நல்ல மாதிரி தெரியலங்க. யாருப்பா நீ? எதுக்கு காந்தி வாத்தியார் மகனை தேடுற? அவனை தீர்த்து கட்டுறதுக்காக தேடிக்கிட்டு இருக்கேன். என் கூட வா, அவன் இருக்கிற இடம் எனக்கு தெரியும், காட்டுறேன்.